இது அந்த கையில் வச்சுக்கோ. இப்படி மேலே சாய்ச்ச மாதிரி போகணும். போய் ஆயிட்ட கொடுத்துரு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம காட்டில் புதுசாக செடி வைக்கலான்ட்டு ஒரு பிளானு. ஸோ கொஞ்சம் காய்கறி செடி தான் வாங்க போகலான்ட்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் எங்கெங்கே போய் வாங்குகிறோம், என்னென்ன செடி வாங்குகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே அன்பை கொடுக்குற தோழர் தோழிகள் எப்பயுமே உங்களோட அன்பை கொடுத்துட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செடி வாங்குறதுக்கு காலையிலே கிளம்பிட்டோம். தண்ணி தொட்டி ஸ்டாப்பிங்கில் தான் செடி கிடைக்கும்னு அம்மா சொல்லிவிட்டாங்க. பைபாஸ் ரோட் வழியாக வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே தண்ணி தொட்டி ஸ்டாப்பிங் இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் இடம் தெரியாமல் தடுமாறிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் பிளேஸில். நாங்கள் இந்த பிளேஸ் எப்படி இருக்கும்னு நினச்சோம் அப்படின்னா நர்சரி கார்டன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இது வந்து நம்ம காட்டில் எப்படி நம்ம ஒரு செடியை வந்து விதைக்கிறோமோ அதே மாதிரியே காலெல்லாம் எடுத்து போட்டு ஃபுல்லாக விதைகளை தூவி விட்டு அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அந்த அண்ணா கிட்ட கேட்டிருந்தோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. களை எடுத்துட்டு இருக்கோம், எடுக்கலைன்னா செடியே வளராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல இவங்களை பார்த்ததும் கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி, பச்சை மிளகாய் செடி சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க கிட்ட எல்லா செடியுமே இப்போ சின்ன சைஸாக தான் இருக்குது. இங்கேருந்து இன்னும் ஒரு 2 வீடு தாண்டி போனீங்கன்னா அங்கே பெருசாக கிடைக்கும், அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கைட் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த அக்கா கிட்ட செடி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். அதில் செடியெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அவங்க இப்போ தான் விதை போட்டிருப்பாங்க போல். இவங்க கிட்ட ஓரளவுக்கு செடியெல்லாம் பெருசாக இருந்துச்சு. அதனால் இவங்க கிட்ட இருந்து தக்காளி செடியும் கத்திரிக்காய் செடியும் வாங்கிட்டு, பச்சை மிளகாய் செடி எங்கே வந்து வாங்கினோம் அப்படின்னா முதல்ல பார்த்தோம்ல அவங்கக்கிட்டே நாங்கள் வாங்கிட்டோம். திரும்ப இவங்க காடு ஓட்டி போட்டிருக்காங்க அடுத்த விதைகள் விதைக்கிறதுக்காக. பாப்பா கையில் கத்திரிக்காய் செடி கொடுத்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக அதை வச்சுட்டு பூசண்டு மாதிரி ஆட்டிகிட்டே இருந்தான். திரும்ப நம்ம முதல்ல பார்த்தா அந்த அம்மா கிட்ட வந்து 50 ரூபா கொடுத்து என்ன வாங்கிட்டோம் அப்படின்னா மிளகாய் நாற்று வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த கட்டில் எவ்வளோ செடி இருக்கும் அப்படின்னா 150 செடி இருக்கும். கட்டு 50 ரூபா. தேவைப்படுறவங்க ஓமலூர் பைபாஸ் ரோட் தாண்டினோம் அப்படின்னா தண்ணி தொட்டி ஸ்டாப்பிங்கில் செடி எங்கே விற்கிறாங்க அப்படின்னு கேட்டாலே அந்த மெயின் ரோட்லேயே சொல்கிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். இது வந்து அந்த பார் பிடிக்கிற வண்டி தான் வாய்க்கால் எல்லாமே எடுத்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த முழுசாக இல்லாத பாதியாக இருக்கிறத வந்து மண் வெட்டியிலே எடுத்து விட ஆரம்பிச்சிட்டோம். எப்பயும் அம்மா தான் செய்வாங்க. இன்றைக்கி அம்மாவுக்கு ரெஸ்ட்டு, நல்லா சொகுசாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம். நான் சொன்னதான் தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம செடி வச்சோம் அப்படின்னா வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் தண்ணி பாய்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அம்மா அள்ளி போடுறாங்க. தண்ணி ஒவ்வொரு காலுக்குமே போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அழகாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு தண்ணி. இப்போ ஒவ்வொரு காலுக்கும் தண்ணி போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா செடி வைக்க ஆரம்பிச்சிருவோம். செடி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாணி கரைச்சி அம்மா வச்சுருந்தாங்க. செடியை கொண்டு வந்து கொடுத்த உடனே அதில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சாணி கரைசலில் தான் டிப் பண்ணாங்க. அந்த 3 செடியை வச்சு கவின் பாட்டே ரெடி பண்ணிட்டான். பச்சை மிளகா, தக்காளி, பிரிஞ்சாலி வாங்கி இதான் ஃபஸ்ட்டு நட ஆரம்பித்தோம் அப்படின்னா கத்திரிக்காவை தான் ஃபஸ்ட்டு நட ஆரம்பித்தோம். அதாவது கொஞ்சம் தள்ளி நட சொன்னாங்க அம்மா. ஃபஸ்ட்டு வந்து அம்மாவே நட்டு எங்களுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. எப்படி நடணும்னு பார்த்து நான் வைக்கிற மாதிரியே ஒவ்வொன்றா வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் அதே மாதிரி இதில் கால் வந்து 5 பிரிச்சுக்கிட்டோம். முதல் 5 கத்திரிக்காவும், அடுத்த 5 தக்காளி, அடுத்த 5 கால் வந்து பச்சை மிளகாய், அந்த மாதிரி தான் வச்சோம். ஒரு கத்திரிக்காய் செடி, ஒரு தக்காளி செடி அந்த மாதிரி வைக்கல. இப்போ அம்மா வந்து ஒவ்வொன்றா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் ஒவ்வொரு செடியுமே எவ்வளோ தொலைவில் வச்சுருக்காங்க அப்படின்னு. போக போக நானும் பாப்பாவும் சேர்ந்து செடி வைக்க ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் வச்சதெல்லாம் கொஞ்சம் பக்கமாக வந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா மட்டும்தான் கொஞ்சம் தூரம் வச்சுருந்தாங்க. சரி நம்ம அமதாத மேல தூக்கி விட்டு வையே.
நாளாவே நானும் காய்கறி செடி வைக்கணும்ட்டு சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் என்னை ஏமாற்றிட்டே இருப்பாங்க 2 பேரும். இந்த டைம் வைக்கலாம், அடுத்த டைம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேலி ஓரம் வைக்கிற, அதாவது இந்த சொரக்கொடி அந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் வச்சு விட்ருவாங்க. ஆனால் கத்திரிக்காய் தக்காளிங்கிறதெல்லாம் எப்பயும் வச்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு அது ரொம்ப ஆசை. கத்திரிக்காய் போய் பறிச்சுட்டு வரணும், தக்காளி பறிச்சுட்டு வரணும், அது ஒரு கூடையில் அழகாக எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக சொல்லி அதை இப்போ தான் செஞ்சுருக்காங்க. பார்க்கலாம், இந்த செடி வந்து எது வருதுன்னு தெரியல. மழை வேற அடிக்கடி கொஞ்சம் தூறல் போட்டுக்கிட்டே இருக்கு. அதனால செடி நல்லபடியா வரணும். வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேல நம்மளோட வீடியோஸ்ல ரெகுலரா கத்திரிக்காய் பறிக்கிறதுன்னு, தக்காளி பறிக்கிறதுன்னு இந்த மாதிரி தான் வீடியோஸ் வரும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வச்சுட்டு போ பேபி, 2 வச்சுட்டு போ பேபி. சரி போ. அம்மா எங்கே போயிட்டா பாரு. பாப்பாவும் நானும் ரொம்ப ஜாலியாக செடி வச்சு முடிச்சிட்டோம். அவ்வளோதான், இன்னைக்கு செடி வச்சாச்சு. அடுத்தடுத்து இது எப்படி வளருது அப்படிங்கிற வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை சொல்லிடலாமா? வீடியோ முடிச்சிடலான்னு சொன்னேன். பட் சாருக்கு கொஞ்சம் கோவம். ஏன்னா பாப்பாவை வந்து திட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே நண்பர்களை, இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாருங்கள் செடி எப்படி வளர்ந்துருச்சு. இப்போ தான் வச்சோம், அதுங்காட்டி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சான்னு பார்க்காதீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாள் தாண்டினதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் நான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனல். கூடவே ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். நாளைக்கு இன்னொரு vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். until take care, bye bye, see you all.